அவர் எடுத்தது அந்த தூதன் அந்த நதி ஆலயத்திலிருந்து புறப்பட்டது. அப்பொழுது அவர் 1000 முழம், என்ன எடுத்தது முழம், ஒரு முழத்துக்கு என்ன வேலை தெரியுமா? 1000 முழம் எடுத்தது, 1000 முழம். இப்படி நிக்கிறார் எசேக்கியேல். அவர் என்னை நடத்தி கொண்டு போனார். அவர் என்னை அடுத்து 1000 முழம். ஏன் ஆண்டவர் இப்படி? அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை, உண்மையிலேயே தேவ பிள்ளையுடைய அது வாழ்க்கை புத்தகம் இருக்குல்ல, அது இன்னொருத்தங்களுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க உண்மையிலே தேவனை தேடுறவங்களா இருக்கிறீங்கன்னா உங்க லைஃப் உங்க முன்னாடி அவங்க உங்களை அற்பமா பார்ப்பாங்க. ஆனா உங்க பின்னாடி அவங்க உங்களை இப்படித்தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீ இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படி 1-2 முழம் இல்ல, 1000 முழம் எடுத்து வைக்க முடியுமாங்க? முடியுமா? ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமா? அவர் என்னை நடத்தி கொண்டு போனார். அவர் என்னை அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷையில எப்படி இது? எப்படி இது உங்களுக்கு மட்டும்? எப்படி இது உங்களால மட்டும்? ஒரு தேவ பிள்ளையை குறித்த 2 கேள்விகள் எப்பவுமே சுத்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். எப்படி இது உங்களுக்கு மட்டும்? எப்படி இது உங்களால மட்டும்? எப்படி? இனி இந்த வீட்டுல இருந்தெல்லாம் ஸ்தோத்திர சத்தம் வராதுன்னு நாங்க என்ன பண்ணிட்டோம்? முடிவு பண்ணிட்டோம். பார்த்தா இப்பதான் ஜாஸ்தியா வருது. எப்படி 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 இது உங்களால மட்டும்? ஆமே ஆமே. என்ன வந்தாலும் இனி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாம் சரித்திரமே அப்படிதான் சொல்லுது. ஆனா உங்களுக்கு கிடைச்சது எப்படி உங்களுக்கு மட்டும்? இதுதான் தேவனுடைய ரகசிய செயல். என் கூடாரத்தின் மேல இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் வாசம், அவர் நடந்தது. ஆமென். தேவனால் ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன நிச்சயம் இருக்கணும் தெரியுமா? இது அதாவது மனதிலே அழுத்தமா எழுத வேண்டிய காரியங்கள்ல ஒன்று என்ன தெரியுமா? நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொள்ள. ஆமென். என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. எனவேதான் யோபு சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இந்த பகல் வேளையில உங்க வலது கரத்தை உயர்த்தி, கையில பைபிள் இருந்தா நெஞ்சோடு பைபிளை சேர்த்து வச்சு இப்ப சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை. ஹல்லேலூயா. அவரோ வென்றால் ஒரே ஆண்டவரே, வேலையெல்லாம் எடுத்தீங்களே ஆண்டவரே, அப்ப மைண்ட மாத்திட்டீங்களா? மைண்ட மாத்தல, வேலையை தான் மாத்தினேன். சில நேரத்துல ஆண்டவர் சில காரியங்களை நம்ம எல்லைக்குள்ளே வர அனுமதிச்சதும் ஆண்டவர் மைண்ட மாத்திட்டார் நம்ம நினைக்கிறோம். இல்ல, அவரோ வென்றால் ஒரே மனமா. அதனாலதான் அந்த நம்பிக்கையில தான் சங்கீதக்காரன் பாடுகிறான், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும். அதனாலதான் பைபிள்ல இந்த மறுபடியும் அடுத்த ஒரு வார்த்தை உண்டு, இன்னும் சத்தம் கேட்கும். இன்னொரு வார்த்தை இருக்கும் பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சகரியா 1வது அதிகாரத்துல ஒரு அருமையான வார்த்தை உண்டு. சகரியா 1வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். இன்னும் அதாவது உலகம் சொல்லும் இனி நன்மை வராதுன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் நன்மையினால் பரம்பி இருக்கும். உலகம் சொல்லும் இனி உனக்கு ஆறுதலே இல்லை அப்படி சொல்லும் போது இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றுதல் பண்ணுவார். உலகம் சொல்லும் இனி அவ்வளவுதான் உன்னை ஆண்டவர் விட்டுட்டார் சொல்லும் போது இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று இன்னும் திருப்பியும் சொல்லு. ஆமென். தேவனுடைய அழைப்பு அவ்வளவு விசேஷமானது.
தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் குறித்திருக்கிற காரியம். எனவேதான் இந்த ஏசாயா 9வது அதிகாரத்துல நீங்க அதனுடைய 2 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலே 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 1, வெளிச்சம் உண்டாகும். அவர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்த அவர் செய்கிற காரியங்கள். 1, வெளிச்சம் உண்டாகும். 2, நுகங்கள் முறிக்கப்படும். 3, ஆக்கினை அகற்றப்படும். 4, மகிழ்ச்சி உண்டாகும். 5, மகிமை வெளிப்படும். இந்த வசனங்களை இந்த 5 எளிதில் மனதில் நிற்கும்படிக்கு உங்கள் மத்தியிலே 5 பாயிண்டா சொல்லி இருக்கிறேன். 5 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்லை. ஆனால் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்கள் முன்னே வைத்து சொல்லும் போது அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். 5 காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சம் உண்டாகும். சத்தமா சொல்லுங்க. 2, நுகங்கள் முறிக்கப்படும். 3, ஆக்கினை அகற்றப்படும். 4, மகிழ்ச்சி உண்டாகும். 5, மகிமை வெளிப்படும். சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சகரியா 9:9 ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உரைக்கப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உரைக்கப்பட்டு சில 100 ஆண்டுகள் கழித்து நிறைவேறினது நமக்கு தெரியும். இங்கே ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் போது இன்னொன்றையும் அங்கே எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கழுதை, அதன் குட்டி. அவர் எருசலேமுக்கு சமீபமாய் போகும்போது தம்மோடு இருந்த சீஷர்களில் 2 பேரை அழைத்து சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை அழைத்து உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே ஆண்டவருக்கு தெரியும் எங்கே இது கட்டப்பட்டிருக்கிறது என்று. அவருக்கு தெரியும். அவர் அங்கே இல்லை. அந்த வார்த்தை நிறைவேறும் நேரம் வருகிறது. ஆண்டவர் அங்கே இல்லை. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எங்கே இருக்குது, எந்த நிலையில இருக்கிறது. நீங்க போங்க, எங்கேயாவது ஒரு கழுதை, ஏதாவது ஒரு கழுதை, அப்படி இல்லை, ஏதாவது ஒரு கழுதை அல்ல, அவர் குறித்தது. அதாவது யாரோ ஒருத்தங்க வந்து இடத்தை நிரப்பினா போதும் என்று நாம் அழைக்கப்பட்டு வந்தவர்கள் அல்ல. தேவ பிள்ளைகளே, ஆமே, இந்த கழுதைக்காக கர்த்தர் ரத்தம் சிந்தவில்லை. ஆனா இந்த கழுதை குறித்து சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு அவர் இவ்வளவு உறுதியா இருக்கும் போது அவரோ வென்றால் ஒரே மனதா இருக்கிறார். அந்த கழுதையின் நிலைமை என்பது, அந்த கழுதை குறித்த வார்த்தை நிறைவேறணும்னா இதெல்லாம் நடக்கணும். வெளிச்சம் வரணும், ஆக்கினை அகற்றப்படும், நுகங்கள் முறிக்கப்பட வேண்டும். ஆமே, அதுக்கப்புறம் மகிழ்ச்சி உண்டாகும், மகிமை உண்டாகும். வெளிச்சம் வரணும், ஆக்கினை அகற்றப்படணும், நுகங்கள் முறிக்கப்படணும். இந்த 3 காரியங்கள் நடக்கும் போது மகிழ்ச்சி உண்டாகும், மகிமை வெளிப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீங்க போங்க, அது எங்க இருக்குது கரெக்டா சொல்றார். அது உண்மையில எங்க கட்டப்பட்டிருக்குன்னா வழியில, வீட்டுல இல்ல, வழியில, தெருவுல, 2 தெரு பிரிகிற இடத்துல அது கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு தெரியும். ஆமே, நாம் பாடுவோமே, வழியிலே கிடந்த மண்ணெண்ணெய், வழியிலே கிடந்த மண்ணெண்ணெய். ஆமே, அந்த கழுதைக்கு ஒரு போஸ்ட் வருதுன்னு வைங்களேன், எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அது தெருவில் இருக்கும் பாருங்க, தெருவில் இருக்கும் பாருங்க, அட்ரஸ் கிடையாது. அட்ரஸ் இருந்திருக்கும், ஆனா ஓனருக்கு அது தேவையில்லை. அதனால இப்ப அட்ரஸ் இல்லை. அட்ரஸ் இருந்தது, அட்ரஸ் இல்லாம இருக்கு. ஆமே, கர்த்தர் சொல்றார், நீங்க போங்க, அதனோட ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். லூக்கா சுவிசேஷம்
19:30 இதே சம்பவத்தை சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் அதாவது ட்ரை கூட பண்ணல, கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அடுத்த வசனத்தில், அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே செய்தார், கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கிற போது அதற்கு உடையவர்கள், அப்ப அதுக்கு யார் உண்டு? உடையவர்கள் உண்டு, ஓனர்ஸ் உண்டு. அவங்க கேட்கிறாங்க, ஏன் அவிழ்க்கிறீர்கள்? ஏன் அப்படி கேட்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்கும் போது ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருவதற்கு முன்னாடி கர்த்தர் இந்த பிரமாணத்தை கொடுக்கிறார். என்ன பிரமாணம் என்றால், யாத்திராகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. கழுதையின் தலையீற்றை எல்லாம் எப்படி மீட்கணும் தெரியுமா? ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து, ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுத்து மீட்கணும். அப்படி மீட்கலைன்னா இதுக்கு நான் இனி ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கணுமா? அப்படி மீட்கலைன்னா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அதன் கழுத்தை என்ன பண்ணணும்? முறித்து போடணும். இதான் பிரமாணம். அதற்கு உடையவர்கள் ஆட்டுக்குட்டியை கொடுத்து மீட்கிறதுக்கு மனசு இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? வெளியில கட்டி போட்டாங்க. யாராவது மீட்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்கன்னா வாங்க, அப்படி இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன? அதை முறித்து போடுங்க. அதன் அர்த்தம் என்ன? மீட்க மட்டும் படலைன்னா அது இல்ல. மீட்க மட்டும் படலைன்னா அது இல்ல. நான் ரட்சிக்க மட்டும் படலைன்னா